ஹாய் டெலிவர்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற ஏசி இந்த மாதிரி ஃபயர் ஆகிறதுக்கும் அதோட அவுட்டோர் எரிஞ்சு போகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனரும் அந்த ஏசியை இன்ஸ்டால் பண்ணுறாங்கள அவங்க தான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் ஏசி ஒயரிங்காக நாங்கள் போகும்போது அவங்க கேட்குற ஒரே கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் வந்து ஏசி எரிஞ்சு போச்சு, வெடிச்சிருச்சு, அது எதனால் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து வெடிக்காது, எரிஞ்சு தான் போகும். அதுக்கு 2 ரீசன் பார்த்தீங்கன்னா, மோட்டரோட வைண்டிங் வந்து ஹீட்டாக எரிஞ்சு போகலாம், இல்லைனா எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் இருக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனரும் ஏசி இன்ஸ்டால் பண்ணுறவங்க தான். ஏன்னா இவங்க இப்போ 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரிக் நாலேஜ் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு வால் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம லைன் கொண்டு போயிருக்கோம். இந்த வீடு வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இதோட ஒயரிங் பார்த்தீங்கன்னா மெயின் ஒயர் 1.5 ஸ்கொயர் போட்டிருக்காங்க. அதே நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் mm போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 4 ஸ்கொயர் mm தான் போடணும். நாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் mm தான் இதுக்கு போட்டிருக்கோம். இப்போது பழைய வீடுங்கிறனால அதோட அந்த ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன ஜங்ஷனாக தான் இருக்கும். நான் இதிலே காட்டுறேன் பாருங்கள். அந்த சின்ன ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜங்ஷனில் பாருங்கள் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நிறையா ஒயர் போகும். அதனால் 4 ஸ்கொயர் mm ஒயர் வந்து இழுக்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ ஓப்பன் ஒயரிங் தான் பண்ணுறது பாசிபிள். அப்படி இருக்கும்போது ஏசி இன்ஸ்டால் பண்ணுறவங்க அவங்க சைடு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாமே ஹைட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிஷியனை ப்ளேம் பண்ணுறதுக்காக இங்கேருந்து லைன் எடுத்துருக்கலாம், அவங்க அங்கேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படிம்பாங்க. பட் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு வர லைன் வந்து ஓரளவு ஸ்ட்ராங்கான ஒயராக போட்டிருக்கணும். ஏன்னா பழைய வீட்லலாம் பார்த்தீங்கன்னா லோடு பெருசாக கிடையாது அந்த காலத்து வீட்டில். அதனால் பைப்பும் ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும், ஒயரும் சின்ன சைஸாக தான் போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பழைய ஒயர்லேயே நம்ம லூப் அடிக்கும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, ஒயர் லோடு வாங்கி ஹீட் ஆகி எரிஞ்சு போயிடும். அப்போ வீட்டோட ஃபுல் ஒயரும் எரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏசி டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்சிபியில் பண்ணுற தப்பு. ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 16லேருந்து 20 amps வரைக்கும் ரெக்கமெண்டட் அண்ட் சேஃப்டியும் கூட. ஆனால் டிபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 25லேருந்து 32 வரைக்குமாவது இருக்கணும். நீங்கள் டிபி பாக்ஸில் 5-10 போட்டுட்டு ஏசிக்கு வந்து 20 amps போட்டிங்கன்னா ஏசி ஆன் பண்ணும்போது எல்லாமே ட்ரிப் இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் சரியில்லை, அவன் பண்ண வேலை சரியில்லைன்னு நீங்கள் எங்களை தான் குறை சொல்லுவீங்க. ஏன்னா பழைய வீடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பழைய கோராக இருக்கிறனால அது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சஜஸ்ட் பண்ணால், நீங்கள் காஸ்ட் அதிகமாக இருக்குது ஒரு வேளை ஏமாத்துறானோன்னு நினச்சிட்டு ஏசி இன்ஸ்டால் பண்ணுறவங்களோட பேச்சை கேட்டுட்டு எலக்ட்ரிஷியன் சரியில்லைன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிஷியனை மாற்றிட்டே இருப்பீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டோட ஒயரிங்கு வீணாக போயிடும். ஏன்னா ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒயரிங் எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன எம்சிபி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு தான் தெரியுமே தவிர ஏசி இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வேலை செய்கிறது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எங்களை வந்து கூப்பிடணுங்கிறதுக்காக. பட் ஏசி இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ மக்களே, ஒவ்வொரு எலக்ட்ரிஷியனும் உங்கள் வீட்டோட நலன்கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, மற்றவங்க அப்படி கிடையாது. இது மற்ற ஃபீல்டு ஒர்க்கரை வந்து குறை சொல்கிறதுக்காக இந்த பதிவு கிடையாது. இப்படிலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு ஹவுஸ் ஓனருக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான். அந்த மெசேஜ் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.